வீட்டில் சாப்பிட்றதுக்கு ஸ்நாக்ஸ் எதுவுமே இல்லையா? ஆனால் சாப்பிட்ணும் போல் இருக்கா? கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும். இந்த ரெசிபியை குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரை எல்லோரும் விரும்பி சாப்பிடக்கூடிய ரெசிபிங்க. இது சிம்பிள் அண்ட் ஈஸியான ரெசிபியும் கூட. நீங்களும் கண்டிப்பாக வீட்டில் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுஜிஸ் கிச்சன். இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு இந்த ரெசிபியை பண்ணுறதுக்காக அரை கப் அளவுக்கு ஜவ்வரிசி எடுத்துக்கோங்க. அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு 10 நிமிஷம் போல் ஊற வச்சு வானலில் தண்ணியை வடிகட்டிட்டு சேர்த்துக்கோங்க. ஜவ்வரிசியை சேர்த்ததும் அரை கப் அளவுக்கு சேமியாவை சேர்த்துக்கோங்க. சேமியா வறுத்த சேமியாவை சேர்த்துக்கோங்க. அப்போ தான் டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும். அப்படி சேமியா வறுக்காமல் இருந்தால் கொஞ்சமாக நெய் சேர்த்து கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் சேமியாவை வறுத்து சேர்த்துக்கோங்க. சேமியாவை சேர்த்ததும் ஒரு 3 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. சேமியாவும் ஜவ்வரிசியும் நல்லா வெந்து வரதுக்காக ஒரு 15 நிமிஷம் போல் ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வேக வச்சு எடுத்துக்கோங்க. அது வெந்துட்டுருக்கக்குள்ளவே 10 முந்திரியும் 10 பாதாமையும் சுடு தண்ணியில் ஒரு 5 நிமிஷம் போல் ஊற வச்சுக்கோங்க. 5 நிமிஷம் போல் நல்லா ஊறி வந்ததும் பாதாமில் இருக்கிற தோலை இது போல் எடுத்துக்கோங்க. இருக்கிற எல்லா பாதாமையும் இது போல் தோல் உரித்து மிக்ஸி கப்பில் சேர்த்துக்கோங்க. மிக்ஸி கப்பில் சேர்த்ததும் ஒரு அரை டம்ளர் அளவுக்கு பால் சேர்த்துக்கோங்க. காய வச்சு ஆற வச்சுருக்கிற பாலை சேர்த்துக்கோங்க. பால் சேர்த்ததும் நல்லா ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்தளவுக்கு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைப்பட்டு வந்தால் போதும். 15 நிமிஷம் போல் ஆயிடுச்சு. சேமியாவும் ஜவ்வரிசியும் வெந்து வந்திருக்கும். பாருங்கள், சேமியாவும் ஜவ்வரிசியும் நல்லா தண்ணி சுண்டி இந்த அளவுக்கு வெந்து வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பேஸ்ட்டை இதில் சேர்த்துக்கலாம். பேஸ்ட்டை சேர்த்ததும் ஒரு முறை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா கலந்து விட்டதும் மிக்ஸி கப்பில் கொஞ்சமாக தண்ணி இல்லைனா பால் சேர்த்து மிக்ஸ் பண்ணி இதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்ததும் ஒரு நிமிஷம் போல் ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு கலந்து விட்டுட்டே இருங்க. இந்த ஸ்டேஜில் பால் சேர்த்துக்கலாம். 3/4 கப் அளவுக்கு பால் சேர்த்துக்கோங்க. பாயாசம் எக்ஸ்ட்ரா வேணும்னா இன்னும் 1/4 கப் அளவுக்கு கூட பால் சேர்த்துக்கோங்க. பால் சேர்த்ததும் ஒரு கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. சர்க்கரையை சேர்த்ததும் ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு சர்க்கரை நல்லா கரைஞ்சி வர வரைக்கும் கலந்து விட்டுக்கோங்க. எந்த கப்பில் சேமியாவும் ஜவ்வரிசி எடுத்தீங்களோ அதே கப் அளவுக்கு தான் ஒரு கப் அளவுக்கு சர்க்கரையை சேர்த்துக்கணும். எக்ஸஸாக ஸ்வீட் பிடிக்குன்னா இன்னும் 1/4 கப் அளவுக்கு கூட சர்க்கரையை சேர்த்துக்கோங்க. இந்த ஸ்டேஜில் 2 குங்குமப்பூ சேர்த்துக்கோங்க. குங்குமப்பூ சேர்த்ததும் ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு கொதிக்க வச்சுக்கோங்க. இது நல்லா கொதிச்சிட்ருக்கக்குள்ளவே நம்ம முந்திரியும் திராட்சையும் பொரித்து எடுத்துக்கலாம். அதுக்கு தாளிப்பு கரண்டியில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. நெய் சேர்த்ததும் தேவையான அளவுக்கு முந்திரியும் திராட்சையும் சேர்த்துக்கோங்க. முந்திரிக்கும் திராட்சைக்கும் அளவெல்லாம் இல்லை, எவ்வளோ வேணுமோ அவ்வளோ சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா முந்திரியும் திராட்சையும் பொரிஞ்சு வந்ததும் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு திராட்சை நல்லா பொரிஞ்சு வந்திருக்கு. இதை நம்ம கொதிச்சிட்ருக்கிற பாயாசத்தில் சேர்த்துக்கலாம். பாயாசத்தில் சேர்த்ததும் ஒரு நிமிஷம் போல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணதும் இந்த ஸ்டேஜில் 2 ஏலக்காவை சேர்த்துக்கோங்க. ஏலக்காய் தான் சேர்க்கணுன்னு இல்லை, வாசத்துக்காக ஏலக்காய் தூள் கூட சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அவ்வளோதாங்க, சுவையான பாயாசம் ரெடி. ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு வேறு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். சுவையான சேமியா பால் பாயாசம் ரெடி. நீங்களும் வீட்டில் இதே மாதிரி ஸ்டைலில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு இந்த ரெசிபி எப்படி வருதுன்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.